ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நார்த் இந்தியன் மீல் பண்ண போகிறோம். நார்த் இந்தியன் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கிடுவாங்க, அப்புறம் சப்பாத்தி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரேவி ஒன்று செய்வாங்க இல்லையா, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியன் மீல்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஜீரா ரைஸ், அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு ஒரே கிரேவி, ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குக்கரில் இந்த மாதிரி 8 மணி நேரமாக ஊற வச்ச வெள்ளைக்கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுக்கலாம். கடலை வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கிடுவோம். ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு சூடு பண்ண தண்ணி, நல்ல நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ண தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிணையணும். மொத்தமாக ஊற்றியெல்லாம் பிசையக்கூடாது. அது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெயும் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கலந்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா அப்பப்போ ஊற்றி கலந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே போல் என்னென்னா ரொம்ப கொதிக்கலாம் ஊற்றக்கூடாது. நம்ம கையில் வந்து தொட்டு பிசைகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க வச்செல்லாம் ஊற்றக்கூடாது, சரியா? அதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் சப்பாத்தியவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக நம்ம பாட்டுக்கு எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். மாவு வந்து இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். கடைசியில் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரைஸ் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பாசுமதி அரிசி ஊற வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லோரும் கேட்குறீங்க என்ன ரைஸ் வந்து நீங்கள் பாசுமதியில் யூஸ் பண்ணுறீங்கன்னு. இந்தியா கேட்டில் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இந்தியா கேட் கிளாசிக்னு சொல்லி அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம கரண்டியில் எடுத்தோன்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், நல்லா காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். அவ்வளோதான் பாருங்கள், மசாலா சூப்பராக இந்த மாதிரி மசாலாவை பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 வெங்காயம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியாக வெட்டிக்கோங்க, அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி விருப்பம், எப்படி சௌரியன்னு பார்த்து அதே போல் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். நல்லா அந்த தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதே ஒரு அந்த இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசமும் போகிற மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸில் வெட்டியிருக்கேங்க பாருங்கள், இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அதே போல் பெரிய வெங்காயத்தையும் நல்ல பெரிய க்யூப்பாக வெட்டி எடுத்திருக்கேன். இது போல் நம்ம வதக்க அது வந்து உதிரி ஆயிரும். குடமிளகாயும் ஒரு குடமிளகாயை வெட்டியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருவோம். வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மேலே நம்ம சென்னால் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வதக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. ரொம்ப வதக்கணுன்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப நேரம் வதக்காமல் இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வச்சோலையோ அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை. என்னென்னா நம்ம கொண்டக்கடலையை மட்டும்தான் அதிக நேரம் வேக வேண்டியது, அதையே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு 5லேருந்து
ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சா போதும். நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ரைஸுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வெறும் ப்ளைனாக ஜீரா ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்ததுன்னா நல்ல ரைஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி 2 பிரிஞ்சி இலை, சின்னதாக 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். அடுத்து இந்த படியில் தான் ஒரு படி அளவுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சேன். அதே படியில் ஒரு படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் காரம் எதுவுமே நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். பாருங்கள், ஜீரா ரைஸ் வந்து அந்த ஜீரகத்தோட மணத்துக்காக தான் இந்த போல் நல்லா கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மேலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து காரமெல்லாம் ஜீரா ரைஸ்க்கு தேவையில்லை. அதனால் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு. சென்னா மசாலா சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இது ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா கடலை மாவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இன்னும் கெட்டியாகும். இதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இதில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். மாவு பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா கிரேவி அப்புறமா ஜீரா ரைஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இறக்கியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சப்பாத்தி தேய்க்க போகிறோம். எதுவுமே பண்ண தேவையில்லை. வெறும் மாவு மட்டும் போட்டு தேய்ச்சி அப்படியே போட்டு எடுக்கிறதா. இதில் எண்ணெய் எதுவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமா, 2 ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுனே வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைகிறோம். அது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறப்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இறக்குறப்ப கொஞ்சம் நெய் தடவியோ இல்லை பட்டர் தடவியோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நீங்கள் தோசைக்கல்லையெல்லாம் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வெறும் சப்பாத்தியை கூட எடுத்து சாப்பிட்லாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் தேய்ச்சிக்கலாம். ஒரு 4-5 சப்பாத்தியாக போட்டு தேய்ச்சிட்டு நம்ம இங்கே தேய்க்க ஆரம்பிக்கிறப்பவே நம்ம கல் வந்து ஒரு பக்கம் காய வச்சணும். கல் நல்லா சூடாக இருந்தால் தோசை சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா மொறுன்னு ஆயிரும். அது காயிற வரைக்கும் நம்ம சப்பாத்தி அது மேலே போட்டு வச்சுருப்போமா, அப்போ அந்த சப்பாத்தி நடுவில் ஊறா ஒரு மாதிரி மொறுன்னு தகரங்கணக்காக ஆயிரும். அதனால் கல்லை நல்லா காய வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி போடுங்க. நல்லா கல் வந்து காஞ்சிருச்சு. போட்டு ஒரு 10 செகண்ட் டைம் கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் உடனே மறுபடியும் திருப்பி போடுங்க. பாருங்கள், கலர் மாறுதா, இந்த மாதிரி மாறுது. மறுபடியும் இந்த பக்கமும் திருப்பி இன்னும் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிற டிப்ஸு. சரியாப்பா? நல்லா சப்பாத்தி செய்ய தெரிஞ்சவங்களுக்காகலாம் இல்லை, சின்ன பொண்ணுங்க இப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணாங்களா அவங்களுக்காக. அந்த 10 செகண்ட் 2 பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும். நடுவில் ஒரே பக்கமாக நீங்கள் விட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறதெல்லாம் மொறுன்னு ஆயிரும். அப்போ சுற்றி இருக்க மொறுன்னு ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லா சப்பாத்தியோட பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல பப்புள்ஸ் வரும். இந்த மாதிரியெல்லாம் அவ்வளோதான். எடுத்துட வேண்டியது தான். இப்போ சப்பாத்தியை இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். அதே போல் கீழேயும் இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒன்று விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தியை போட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப எல்லா இது ஒவ்வொன்றுக்கும் போட சொல்லலப்பா. இது வந்து எடுத்துட்டு அடுத்த சப்பாத்தி போடுறப்ப இது மேலே வரணும். அந்த மாதிரி கடைசியில் இப்படி மூடுவீங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அப்போ வந்து மேலே ஒரு டிஷ்யூவோ இல்லை துணியோ இருந்ததுன்னா அந்த சப்பாத்தி வந்து வேர்த்து போகாமல் இருக்கும். அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. அதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் போடுறப்பையும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக சப்பாத்தி செஞ்சாலும் அவங்க சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். சரியா? இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி எலும்பி வருது பார்த்தீங்களா? அந்த 10 செகண்ட் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு வரும் சப்பாத்தி. பாருங்கள், உடனே இப்படி எடுக்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கேன்.
பாருங்கள் அரிசி வந்து எப்படி நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் உடையாமையும் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நான் முதலே சொன்னதை நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாம் கேட்பீங்க. அதனாலேயே நான் என்ன ரைஸ் யூஸ் பண்ணேன், இந்தியா கேட்டில் கிளாசிக்னு ஒரு பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரைஸும் பாருங்கள் நல்ல நீளமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லா பிரியாணி வீடியோலையுமே நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி. அருமையான டேஸ்ட்டில் லஞ்சு செஞ்சுருக்கோம். என்னென்னா நார்த் இந்தியன் மீல்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். என்னென்னா ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்மதி ரைஸ் போட்டு ஜீரா ரைஸ், அப்புறமா சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய சப்பாத்தி, அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சென்னாவில் ஒரு கிரேவி, நல்லா வெங்காயம் குடமிளகாயெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஜம்முன்னு மணத்தோட ஒரு கிரேவி. ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் கரெக்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரே கிரேவியில் 2 விதமாக நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே போல் லஞ்சுக்காக இருந்தாலும் டின்னருக்காக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.